இப்போ யாரோடவும் பேசணும் போலவே இல்லையா? நம்ம பேச்ச யாராவது புரிஞ்சுக்க போறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? நீங்க இப்போ கொஞ்சம் கவலையிலும், மனசு சோர்விலும் தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். யாரும் நம்ம மனசு புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ஒரு உணர்வு, நம்ம நிலைமை யாரிடமாவது சொன்னாலும் கேலி பண்ணிடுவாங்கன்னு கூட தோணும். எங்க பார்த்தாலும் இருட்டு மாரி தான் இருக்கும். கூட்டத்துல இருந்தாலும் மனசுக்குள்ள ரொம்ப தனிமை. ஆனா கேளுங்க, நம்ம தாய் இருக்காங்கல்ல, அவங்க நமக்காக எவ்வளவு அன்பு காட்டுறாங்க தெரியுமா? நம்ம உடம்புல ஒரு முள் குத்தினாலும், அது அவங்க மனசுக்குள்ள கத்தி போடுற மாரி இருக்கும். ஆனா, நம்ம தாயை விட 70 மடங்கு அதிகமா நம்மை நேசிப்பவன் இருக்கிறான். அது நம்முடைய இறைவன். அவன் கருணை தாயின் அன்பை விடவும் பல மடங்கு ஆழமா இருக்கும். முடிஞ்சுட்டேன், சிதறிச்சுட்டேன், யாரும் கேட்க போறதில்லை. இனிமேல் நம்பிக்கை கிடையாதுன்னு தோணும் நேரத்துல, தொழுகை விரிப்பை விரிச்சு உழு செய்து உட்காருங்க. உங்கள் இறைவனிடத்தில் முறையிடுங்கள். மனசுக்குள் உள்ள எல்லா சுமையையும் அவனிடம் சொல்லுங்க. அப்புறம் பாருங்க அவன் எப்படி உதவுறான் என்று. திருக்குரான்ல அல்லாஹ் அறிவிக்கிறான், அல்லாஹ்வே பாதுகாக்க போதுமானவனும், மேலும் அல்லாஹ்வே உதவிக்கு போதுமானவனும் ஆகும். அல்லாஹ் ஹசரத் சொன்ன மாதிரி அந்த நண்பனே நண்பனேன்னு கூப்பிட்டா நண்பன் ஓடி வருவானா? அப்போ எரிச்சலோட தலையை தரையில் வச்சுட்டு நட மோல வாளின்னு சொல்கிறான்.